வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சரியான ஆட்டம். மார்னிங் கீழே ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் -35லையும் ஸ்பாட் வந்து 3லையும் வெறும் 3 ரைட் மேலே போயிட்டு கீழே விழுந்துருக்கு. அண்ட் டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. டாப்பிங் டெயில்ன்றது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். ஞாபகம் வச்சுங்க, இன்னையோட லோ உடச்சிச்சின்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடலான்றதை நம்ம பேசலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து யூனியன் பேங்க்கை பற்றி நம்ம பேச போகிறோம். யூனியன் பேங்க்கில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டார்கெட் அப்சைடில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 58,527. இதை வந்து ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபியூச்சர்ஸ் வெறும் 4 பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட் வந்து 107 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 72 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 146 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. டைரக்ஷன் இல்லாத இருக்குது. டைரக்ஷன் ஏன் இல்லைன்னு சொன்னால், நம்மளோட டைமுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு வந்து நியூஸ் வந்துச்சு, ஏர்லி மார்னிங், தட் யூஎஸ் வந்து அவங்க அந்த 43 நாள் ஷட் டவுன், ரைட், கடன் வாங்கக்கூடாது அந்த அக்ரிமெண்ட்டுக்கோசரம் அந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அது வந்து சைன் பண்ண போகிறதாக சொன்னாங்க. இன்றைக்கி நைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம பகலில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்ளி ஒரு 8:30-9 பக்கமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அண்ட் பிரசிடென்ட் வேறு வேலைன்னா இதுக்கோசம் தான் வெயிட்டிங். அது முடிஞ்சோடனே அடுத்தது சைன் தான் பண்ண போகிறாங்க. சைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் மற்றது எல்லாமே வந்து ரிஸ்டோர் ஆகும். அங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற நிறைய வேலை ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்களாம் வந்து வந்துடுவாங்க. ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெல்த் கேர்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சம்வேர் ட்ரம்ப் வந்து ஹெல்த் கேரில் வந்து கை வச்சுருந்தார். ஹெல்த் கேர் அவர் வந்து ரிஸ்டோர் பண்ணல. சில சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த சலுகைகள்லாம் பிடிங்கியாச்சு. அதை வந்து ரிஸ்டோர் பண்ணணும் தான் வந்து எதிர்கட்சியெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. பட் வேறு வழி இல்லாத வந்து தே ஹவ் கிவன் இட் அவுட். ஸோ இதில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து வெற்றி இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் நிறைய இடத்துல வந்து அவருக்கு காத்துட்ருக்கு. நியூயார்க்கில் வந்து மேயர் போட்டியில் வந்து தே ஹவ் சீன் இட் தட் எவ்வளோ வந்து ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹேட்ரேட் இருக்குன்றது ஒன்று. யாருமே வந்து பேக்கிங் வரமாட்டாங்கன்றது அடுத்தது இருக்குது. இது இல்லாத சுப்ரீம் கோர்ட் வந்து வேறு சொல்லியிருக்கு, நீ போடுற டேரிஃப்ஸ் எல்லாம் வந்து இல்லீகல். இது இல்லீகல் நாங்கள் டிக்ளேர் பண்ணால் இது வந்து எப்படின்னு சொன்னால் நடுக்கடலில் போயிட்டு அந்தரங்க பல்ட்டி அடிக்கிற கதை. சுப்ரீம் கோர்ட் வந்து இது ரிகவரிக்கு வந்தாலும் பிரச்சனை. ஏன்னு சொன்னால் எல்லாத்தையும் திருப்புவாங்க. அப்படி திருப்புனா மேபி வி கேன் சே தட் யூஎஸில் வந்து ஜஸ்டிஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லி மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஓரளவுக்கு வந்து நம்பிக்கை வரும். பட் டேமேஜ் டன் இஸ் டேமேஜ் டன். லாஸ்ட் 100 இயர்ஸாக வந்து யூஎஸ்ன்னா நம்பிக்கைன்றது ஒன்று இருந்துச்சு. அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தியர் ப்ராஃபிட். யார் எக்கெடு போனால் என்ன, எனக்கு என்ன ப்ராஃபிட் வருதுன்னா அவங்க பார்த்துட்ருக்காங்க. எனிவே உலகம் வந்து முழிச்சிடுச்சு. அண்ட் உலகம் முழிச்சனால நினச்சி பாருங்களேன், யூஎஸில் வந்து 43 நாள் ஸ்டேல்மேட்டு, இது வந்து முடிஞ்சிடுச்சு. ஏர்போர்ட் எல்லாமே வந்து எது வந்து ஷட் டவுன் ஆயிருந்துச்சு அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ஆனாலும் யூஎஸ் மார்க்கெட் ஒன்றுமே காட்டல. ஏன் காட்டல? நேற்று நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் டவ் ஜோன்ஸு க்ளோஸ் அபவுட் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. 326 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. தோ நாஸ்டாக்லாம் வந்து அப்படி இருந்துச்சு. பட் டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 5:45 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன் ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொன்னால், இவ்வளோ நாள் வந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக பெருசாக இருந்துச்சு. இது சால்வ் ஆனால் தான் மற்றதுன்னாங்க. இது சால்வ் ஆகிடுச்சு. அடுத்த பிரச்சனை பெருசாக வந்து நிற்கிது. ஸோ அடுத்த பிரச்சனை பெருசாக வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தோ இது வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஹாப்பி நியூஸு. பட் நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியுது. நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு. அண்ட் வேலை போனதுக்கான எதிரொலியும் உங்களுக்கும் தெரியும். அண்ட் யூஎஸில் எல்லாமே வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம ஊர் மாதிரி இதெல்லாமே கிடையாது. வேலை போச்சுன்னா வேலை போச்சு, அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் ஆல் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கூட நம்ம சொன்னோம், ஒன்லி இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் 1,83,000 பேருக்கு வந்து வேலை போயிருக்கு. அண்ட் ஜனவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 10 லட்சம் பேருக்கு வந்து வேலை போயிருக்கு. இது எல்லாமே வந்து எக்கானமியில் ரிஃப்ளெக்ஷன் வரும். 1 2 நாளாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு தார்மாராக ஏறிட்டு போயிட்டுருக்கு. கோல்டு ரைட் நவ் டாலர் டேர்ம்ஸில் வந்து 4,238 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கோல்டில் அதே ஷார்ட்ஸில் தான் நம்ம போட்டிருந்தோம்.
கோல்டு வந்து அரௌண்ட் $4,500 அதான் வந்து அதுக்கான இலக்கு. 4,100 இருக்கும்போதும் 150 இருக்கும்போது ஒரு $350 அப்சைட் போகுன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது போக பார்த்தா அடுத்த மாதம் கூடயும் இல்லை, இந்த வருஷ கடைசி கூடயும் கிடையாது, இந்த மாதத்துலேயே முடிச்சிருவான்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ப்ரைஸ் வந்து 4,234. ரைட். சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம $68 வந்து அதுக்கான இலக்கு கொடுத்துருக்குறோம். அண்ட் ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து அரௌண்ட் $54 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு அவுன்ஸு. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம சொல்லிடலாம். ருப்பி வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு 14 பைசா பக்கமாக வித்தியாசம் இருக்குது. 88 rupees 68 பைசாவில் வந்து நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 75 பைசா பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ருப்பி. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஏறி இருக்குது. 13,120 ரூபா. எவ்வளோ? 13,120 ரூபா. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு. ஓகே. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,68,400 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் வீக்கில் வந்து 47-48 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1,48,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20,000 rupees ஏறி இருக்குது. 10%, 12% பக்கமாக ஏறி இருக்குது. பிக் ரைட். 1,68,400 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஏன் இந்த டென்ஷன்? ஆக்சுவல் பிரச்சனை நம்மள தான் வரப்போகுது. என்ன அது ஆக்சுவல் பிரச்சனை? யூஎஸோட கடன். அண்ட் யூஎஸோட கடன் வரும்போதும் கடன் யார் திருப்பி கொடுப்பாங்க? அவங்க வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க நோட் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் யூஎஸ் டாலரோட மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். யூஎஸ் டாலரோட மதிப்பு கொஞ்ச நாளாகவே நீங்கள் டாலர் இண்டெக்ஸ் வந்து 100 பக்கமாக போயிட்டு இப்போ 99.217 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலர் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும் போதும் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இங்கே இருக்கிற அசட்ஸ், டாலர் பேஸ்ட் அசட்ஸ் வந்து கோல்டுக்கு வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இது ஒரு சமாச்சாரம். மறுபடியும் இது வார்னிங் நான் கொடுத்துட்ருக்கேன். வி ஆர் கம்மிங் சம்வேர் நியர் தி அந்த டேஞ்சர் ஜோன் கிட்ட நம்ம வந்துட்டுருக்கோம். எக்ஸாக்ட் டேட் வந்து இது சொல்கிறதுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், இது வந்து சார்ட் பேஸ்டுன்றதோட நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேஷன் பேஸ்டு, ரைட். ஒரு நாடு சம்மந்தப்பட்டது. நாடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது மிக 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 இது கஷ்டம். அண்ட் இது வந்து இட் வில் பி ஸ்ப்ரெட் அவுட் ஆக்டிவிட்டீஸ். பட் அதுக்கான பாதிப்பு வந்து நீங்களும் நானும் தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மோர் ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. 1. 2வது, டெல்லியில் பாம்பு வெடிச்சிச்சு. டெல்லியில் பாம்பு வெடித்ததுக்கான எதிர்வலி நிச்சயமாக இருக்கும். போன தர இந்தியா பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணுறதுக்கும் இந்த தர அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலும் இதுக்கு 2 வித்தியாசம் இருக்கும். என்னதுன்னு சொன்னால், இந்த தர பங்களாதேஷும் இந்த சைட் ரெடியாக இருக்குது. ஸோ பங்களாதேஷ்லேயும் சில குண்டுகள் வெடிக்கும். அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து ஆல்ரெடி தேனும் என்ன எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன தர வந்து நம்ம வெறும் பார்டரை க்ராஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் அடித்தோம். அண்ட் இந்த தடவை வந்து என்டையர் பாகிஸ்தான் வி கவர்ட். அண்ட் இந்தியாக்கிட்ட வந்து என்ன மாதிரி செட்டப் இருக்குன்றது அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ப்ராபப்ளி தே வாண்ட் டு டெஸ்ட். இதை வந்து பாகிஸ்தான் டெஸ்ட் பண்ணுதான்றது முக்கியம் இல்லை. சைனா வந்து இந்தியாவை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து பலியாடு வந்து பாகிஸ்தானாக தான் இருக்கும். பட் இந்தியாக்கிட்ட வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் தே கேன் கோன்ற மாதிரி இருக்கும். 1. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால் நீங்கள் லாஸ்ட் 2-3 டேஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ் க்ளோஸ் அபவுட் 7.5% வந்து அப் ஆயிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும், போன தர இந்தியா வந்து கம்ப்ளீட் ரைட் அவங்களோட ட்ரோன்ஸு அவங்களோட இன்டர்னல் அட்டாக் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் டேட்டா பேட்டர்னோட ஸ்டாக்குன்னுவாங்க. ஸ்டாக்குன்றது இவங்களோட சாஃப்ட்வேர் நடுப்புற இருந்துச்சு. இவங்க தான் வந்து S-400 ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், மற்ற ஆன்டி ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணப்போது ஒரு கம்பெனி. எனிவே டேட்டா பேட்டர்ன் வந்து இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் சென்னையிலேருந்து இருந்த ஒரு கம்பெனி. சின்ன லெவலில் இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறாங்க. அண்ட் ஒரு ரெடிமேட் ஸ்டாக் மாதிரி ஒரு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க வந்து பாடுபட்டிருப்பாங்கன்றது தெரியும். அண்ட் ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. வீக்லி சார்ட்டில் இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி 7% வித் பிக் வால்யூமோடு போயிருக்கு. 1. 2வது வந்து ஒரு நல்ல ஃபால் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டே சார்ட்டில் 2 நாளைக்கு முன்னாடியே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பட் வீக்லி சார்ட்டில் இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
சார்ட் வைஸும் கொடுத்துட்டு அது காரணமும் நம்ம கொடுத்துருக்குறோம். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன் பர்டிகுலர் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் தான் வந்து படு மோசமாக அடி வாங்குச்சு. அண்ட் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து டெலிகாம் செக்டார். டெலிகாம் செக்டார் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஐடியா ஆகட்டும், இண்டஸ் டவர் ஆகட்டும், இருக்கிறதே 3 தான் அந்த செக்டாரில். 3மே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால் மேலே போச்சு. ஃபைனான்ஸ், என்பிஎஃப்சிஸ் வந்து ஓரளவுக்கு 50-50 இருந்துச்சு. ஏஞ்சல் ஒன் ஆகட்டும், முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், எம்சிஎக்ஸ் ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஏபி கேபிட்டல் ஆகட்டும், இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அசோக் லேலண்ட் ஆகட்டும், மதர்சன் ஆகட்டும், ரெண்டுமே வந்து 5% அப்சைடில் வந்து நல்லா இருந்துச்சு. அசோக் லேலண்ட் வந்து ஃபர்தர் அப்சைட் போகுமா, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்க, ரைட்? இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிண்டல்கோ, வேதாந்தா, நேஷ்னல் அலுமினியம், இது 3மே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக்ஸு. அண்ட் 3மே வந்து இன்றைக்கி அப்பாக இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து க்ளோஸ் அபவுட் 2.6% அப்பாக இருந்துச்சு, ஆல் ரிலேட்டட் டு சில்வர், ரைட்? அண்ட் ஹிண்டல்கோ மெயின்லி பிகாஸ் ஆஃப் அலுமினியம். அண்ட் நேஷ்னல் அலுமினியமும் வந்து ஆல்மோஸ்ட் 0.7% அப்பாக இருந்துச்சு. எட்டர்னல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அதாவது ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேட்டர்னில் தான் வந்து மூவ் ஆகுது. இந்த எட்டர்னலை பொறுத்த வரைக்கும் வி ஐடென்டிஃபைட் வேவ் 5 வந்து அப்சைடு போயிட்டுருக்குன்றது. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 270-260 அந்த ஜோனில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ட் அதுக்கான இலக்கம் வந்து 360ன்றது நம்ம கொடுத்துருந்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளை பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரிவைன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். 360 பக்கமாக அதுக்கான இலக்கு கொடுத்துருந்தோம். பியூட்டிஃபுல். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி முந்தின நாள் வந்து 355 இருந்துச்சு, அடுத்த நாள் வந்து 368, ரைட்? டச் பண்ணிவிட்டா இட் க்ளோஸ்ட் பிலோ 360. அந்த ஒரு பெரிய பார் மேலே போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை தொட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு டார்கெட்டை தொட்டுட்டு வந்து திரும்பி வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து க்ளோஸ்ட் அபவுட் 3.8% உளுந்துருக்கு. அண்ட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 298. ஸோ இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் சைக்ளிக் இன் நேச்சர், ரைட்? எல்லாமே வந்து இட் இஸ் சைக்ளிக் இன் நேச்சர். நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கரெக்டான இலக்கை நம்ம தொட்டுட்டு அங்கேருந்து ஃபர்தர் டவுன் சைடு வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எட்டர்னல். சரியா? எட்டர்னல் யாராச்சும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபர்தராக நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க. ஏன்னா எட்டர்னல் ஃபர்தர் டவுன் சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டை முடிச்சாச்சு, சில்வரை முடிச்சாச்சு, அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை நம்ம டச் பண்ணியாச்சு. ஃபர்தர் டைரக்ஷன் வந்து யூஎஸ் சைட்லேருந்து தான் வந்தாகணும். அண்ட் இந்தியன் மார்க்கெட் மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி நம்ம வந்து ஏற்கனவே இலக்கு கொடுத்துருக்கோம். 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து இலக்கு கொடுத்துருக்குறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட வேண்டிய ஸ்டாப் லாஸ், இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல் 25,951. ஸ்டாப் லாஸ் வந்து 25,860. இன்றைக்கி 868 வந்து லோ. நம்ம வந்து 860 இல்லை 850 மேபி ஒரு 15 பாயிண்ட்ஸ் கீழே வந்து தள்ளி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. 850 கீழே வந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.43% வந்து மேலே ஏறி 12.16 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்தியா விக்ஸில் வந்து அதாவது மக்கள் வந்து இன்னும் எதுவும் பெருசாக டென்ஷன் ஆகலைன்றதான் காட்டிகிட்டு இருக்கு. எஃப்ஐஐ டேட்டாஸ் இன்னும் வரல. நேற்றை பொறுத்த வரைக்கும் 5,127 நம்ம ஆளுங்க வாங்கியிருக்கிறாங்க, டிஐஐ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து க்ளோஸ்ட் அபவுட் 1,750 crores வந்து விற்றுருக்குறாங்க. இது இன்னும் எவ்வளோ நாள் போகுன்றது தெரியாது. இன்றைக்கி வந்து ஒரு பேப்பரில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த ஞாபகம் இருக்குது. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 80,000 கோடிக்கு வந்து அவங்க விற்பாங்க. ஒரு 12 ஸ்டாக்ஸு, ரைட், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். இந்த 12 ஸ்டாக்ஸை வந்து விற்றதுக்கப்புறமா ப்ராபப்ளி அவங்க வந்து அடங்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடுட்டோம் எவ்வளோ ஆனால் விற்கட்டுமே, பார்க்கலாமே. ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? they have to come to India only. வேறு வழி கிடையாது. அண்ட் டெஃபினட்டாக பெரிய வேல்யூவேஷன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வந்தால் அவங்க ஹையர் ப்ரைஸில் வாங்கிக்கிட்டுமே. நான் ப்ரோக்ராம் பிகினிங்கில் வந்து நான் யூனியன் பேங்க்கை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். யூனியன் பேங்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டில் வந்து பிரேக் அவுட் லெவலில் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஒன்லி புல் பேக் ரேலி. அண்ட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன லெவல்
₹151.90 வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இதுக்கான இலக்கு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் டிசம்பர் 23rd. ஞாபகம் வச்சுங்க, டிசம்பர் 24th இஸ் அ கேன் டேட். டிசம்பர் 23rd வந்து ஒரு டார்கெட் டேட் இருக்குது, ரைட்? அந்த டார்கெட் டேட்டில் வந்து we are talking about 16.66% அப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு 45 டேஸ், ரைட்? 45 டேஸ்ன்றது we are talking about 30 ட்ரேடிங் டேஸில் வந்து we are talking about 16.5% சூப்பர் டூப்பர். இதுக்கான இலக்கு வந்து 177. இப்போ இருக்கிற லெவல் வந்து 152. ஸோ ஞாபகம் வச்சுங்க, க்ளோஸ் டு அபவுட் 25 பாயிண்ட்ஸ் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.